பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேக அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர். கோட் சூட்டில் கெத்தாக சட்டசபைக்கு வந்த முதல்வர் விஜய். தமிழகத்தில் 17வது சட்டசபை கூட்டத்தொடர் கவர்னர் அர்லேக்கர் உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது தாவேக அரசு அமைந்த பிறகு நடைபெறும் முதல் சட்டசபை கூட்டத்தொடராகும். முதல் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் கோட் சூட் அணிந்து சட்டசபைக்கு வருகை தந்தார். சட்டசபை வளாகத்தில் அவருக்கு போலீசார் சார்பில் அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. அதனை முதல்வர் விஜய் ஏற்றுக்கொண்டார். தாவேகாவுக்கு சாதகமான உரை, திமுகவுக்கு கசப்பான முறை. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பட்டது. கவர்னர் ராஜேந்திர அர்லேக்கர் தமிழில் வணக்கம் சொல்லி தனது உரையை துவங்கினார். Honorable members of the Legislative Assembly, வணக்கம். தமிழகத்தின் கடன் அளவு 10 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது. ஒவ்வொரு குடிமகனின் தலையிலும் 1 லட்சம் ரூபாய்க்கும் மேல் கடன் உள்ளது. மும்மொழி கொள்கையை வலியுறுத்தி மாநிலத்துக்கான கல்வி நிதியை மறுக்கக்கூடாது. தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடரும். மத்திய மாநில அரசுகளுக்கான பொது பட்டியலில் இருக்கும் கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற இந்த அரசு முயற்சிகளை மேற்கொள்ளும். சட்டசபையில் மக்களுக்காக விவாதிப்பீர்கள் என நம்புகிறேன். தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் கூட்டணி ஆட்சி மூலம் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தாவேக அரசின் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பல முக்கிய விவகாரங்களை பேசினார். அரசு கொடுத்த குறிப்பை கவர்னர் அப்படியே வாசித்தார். எந்த வார்த்தையையும் நீக்கவில்லை. திமுக ஆட்சியில் கவர்னருக்கும் அரசுக்கும் மோதல் வெடித்து சட்டசபை அனல் பறக்கும். இன்று அப்படி எதுவும் இல்லாமல் கவர்னர் உரை சுமூகமாக முடிந்தது. அரசியல் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆவலோடு எதிர்க்கட்சியான திமுகவினர் இன்று வருகை தந்தனர். வாயத்திறங்க சிஎம் உட்பட பல பதாகைகளுடன் கோஷம் எழுப்பி சபைக்குள் என்ட்ரி கொடுத்தனர். ஆனால் கவர்னரின் செயல் திமுகவினருக்கு கசப்பானதாகவே இருந்தது. சட்டையில் கருப்பு பேட்ஜ், பல கட்ட வசனங்களுடன் பதாகை, எதிர்க்கட்சியின் முதல் அட்டாக். தாவேக கூட்டணி அரசின் முதல் சட்டசபை கூட்டத்தொடர் இன்று நடக்கிறது. சட்டசபைக்கு வருகை தந்த திமுக எம்எல்ஏக்கள் வாயை திறங்க சிஎம் என்ற கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். கையில் பல கட்ட வசனங்களுடன் பதாகை ஏந்தி வந்து கோஷம் எழுப்பினர். அதே நேரம் அதிமுக தரப்பில் வருகை தந்த எம்எல்ஏக்கள் எவ்வித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆடை ஏற்றுமதி. டாப் 10 நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து கடந்த நிதியாண்டில் 1.04 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஆடை ஏற்றுமதி நடந்துள்ளது. அமெரிக்க ஏற்றுமதி 2322 கோடி ரூபாய் குறைந்துள்ளது. இந்தியாவிலிருந்து அதிக ஏற்றுமதி நடக்கும் டாப் 10 நாடுகளுக்கு 2025-2026 நிதியாண்டில் ஆடை ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. முந்தைய ஆண்டை காட்டிலும் 3500 கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி உயர்ந்துள்ளது. அமெரிக்காவின் இறக்குமதி வரி உயர்வு காரணமாக முந்தைய நிதியாண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் 2322 கோடி ரூபாய் ஏற்றுமதி குறைந்துள்ளது.
அமெரிக்க டாலர் மதிப்பில் கணக்கிடும்போது நெதர்லாந்து ஏற்றுமதி 2.5%, ஆஸ்திரேலியா ஏற்றுமதி 1.9% குறைந்துள்ளன. இருப்பினும் இந்திய ரூபாய் மதிப்பில் கணக்கிடும்போது வர்த்தக மதிப்பு சற்று அதிகரித்துள்ளது. டாப் 10 நாடுகளில் மற்ற 7 நாடுகளுக்கான ஆடை ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது. அதிரடியாக உயரும் பட்டாசு விலை. விருதுநகர், சிவகாசி, சாத்தூர், வெம்பக்கோட்டை பகுதிகளில் 1100 பட்டாசு ஆலைகள் இயங்குகின்றன. இந்த ஆண்டு தீபாவளிக்கான பட்டாசு உற்பத்தி மும்மரமாக நடக்கும் சூழலில் மேற்காசிய போரால் சல்பர் உள்ளிட்ட பட்டாசு தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 50 கிலோ மூட்டை சல்பர் 2800 ரூபாய்க்கு விற்பனையானது. தற்போது 10,000 ரூபாயை நெருங்கிவிட்டது. 90 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெடி உப்பு 156 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. 450 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ அலுமினியம் பவுடர் 550 ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது. இதேபோல் அனைத்து மூலப்பொருட்களின் விலையும் 10 முதல் 30% வரை உயர்ந்துள்ளது. கடந்த 2025 தீபாவளி முடிந்த பின்னர் டிசம்பர் முதல் 2026 பிப்ரவரி வரை முதலாவது ஆஃப் சீசன் என அழைக்கப்படும். இந்த சீசனில் முன்பணம் கொடுத்தவர்களுக்கு பட்டாசு பழைய விலைக்கு விற்கப்பட்டது. மார்ச் முதல் மே வரை இரண்டாவது ஆஃப் சீசனில் பட்டாசு விலை 20% உயர்ந்தது. ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான மூன்றாவது ஆஃப் சீசனில் பட்டாசு விலை மேலும் 10% அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நேற்று குறைந்து இன்று உயர்ந்த தங்கம் விலை. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் கண்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் நேற்று முன்தினம் ஆபரண தங்கம் கிராமுக்கு 14,060 ரூபாய்க்கும் சவரனுக்கு 1,12,480 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி கிராம் 275 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 14,030 ரூபாய்க்கும் சவரனுக்கு 240 ரூபாய் சரிந்து 1,12,240 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இந்நிலையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்து 1,12,480 ரூபாய்க்கும் கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 14,060 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நேற்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று மீண்டும் 240 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 270 ரூபாய்க்கும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.